ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் எனக்கு கத்திரிக்காய் செடி வளர்த்தது நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா? அது இதான் காமிச்சேன். இதில் ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது. அதுவே இந்த செடியில் ஆக்சுவலி 3 இருந்துச்சு. அழகாக சின்ன சின்னதாக சூப்பராக இருந்தது. ஆனால் அதை பறிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததும் நிறைய பூ வச்சுருக்கு. அதை தெரியுதா? சின்னதாக ஒரு காய் இருக்குது அதில். அப்புறம் நிறைய பூ இருக்குது. இது நிறைய காய் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அது பக்கத்துலேயே மிளகாய் செடி இருக்குது. இங்கே ஒரு மிளகாய் இருக்குது. அப்புறம் இங்கே சப்போட்டா இருக்குது. இந்த சப்போட்டா நாங்கள் தீபாவளிக்கு போத்தீஸில் ட்ரெஸ் எடுத்தப்போ கொடுத்தாங்கல்ல, ஃப்ரீ ட்ரீஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் கொடுத்தது இது. ஆனால் மிளகாய், கத்திரிக்காய், அப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இதெல்லாம் நாங்களாக விதை போட்டு அந்த செடி வச்சு அது வளர்த்தது. இது எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. இதே மாதிரியே பேக் சைட்லேயும் இருக்குது. சைடில் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி இது செம க்ரோத் சூப்பராக இருந்துச்சு. பட் வெயிலில் காஞ்சிடுச்சு. அது வெயிலில் காஞ்சிதான் எதனால் காஞ்சிதுன்னு தெரில, ஆனால் காஞ்சிடுச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு அழகாக குட்டியாக ஒரு தக்காளி இருக்குது. இங்கே பாருங்கள், இது நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்னாசி வச்சோம். அழகாக வளர்ந்துருக்கு. இது பெருசாக காயாக வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஆக்சுவலி தான் ஃபஸ்ட்டு வச்சது தக்காளி. இது நிறைய காய்ச்சிருச்சு. நாங்கள் நிறைய பறிச்சிட்டோம். ஒரு 4 கிலோவுக்கு மேலேயே பறிச்சிருப்போம். பறிச்சுட்டு இது காஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் தக்காளி அதில் வச்சுருக்கு பாருங்களேன். தக்காளி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த செடியிலலாம் இன்னும் பூ இருக்குது. சரி, இது வளர்கிற வரைக்கும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கோம். இதோ பாருங்கள், நிறைய கத்திரிக்காய் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 செடிக்கு மேலே வச்சுருந்தோம். அதில் நிறைய செடி செத்து போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதில் தப்பிச்சு வந்த செடியில் இதெல்லாம். இது மிளகா. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அதை பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய்க்குள்ளலாம் நிறைய சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்குது. அதெல்லாம் பெருசானதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். இதில் மிளகாய் இருக்குது. இது இப்போதைக்கு சும்மா சைடில் நாங்கள் வச்சுருக்க செடி, அவ்வளோதான். இது நிறைய பூச்சிலாம் வருது. நான் வாழைப்பழ கரைசல் மட்டும்தான் ஊற்றுறேன். வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.